பாஜக, பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியான நிலையில், அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை பாமக எம்எல்ஏ அருள் நேற்று மாலை சந்தித்து பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக அதிமுக, பாஜக இரு தரப்புடன் பாமக மறைமுக பேச்சு நடத்தி வந்தது. ஒரு ராஜ்யசபா எம்பி மத்திய அமைச்சர் பதவியான பாஜகவிடம் 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியான அதிமுகவிடம் கேட்டு பாமக நிபந்தனை விதித்ததாக தகவல் வெளியானது. இதில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ராஜ்யசபா எம்பி பதவி வழங்குவது நடைமுறையில் சாத்தியமற்றது என இரு கட்சிகளும் மறுத்துவிட்டதாகவும், குறைந்தது 5 எம்பிகள் வென்றால் மட்டுமே மத்திய அமைச்சர் பதவி தருவதாக பாஜக தரப்பில் கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. பாமக கட்சி பிடிவாதமாக இருப்பதால் ராஜ்யசபா எம்பி பதவி தர பாஜக ஒப்புக்கொண்டதாகவும், ஓரிரு நாளில் பாமக, பாஜக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் கூறப்பட்டது. இதற்கு இடையில் பாஜகவோடு கூட்டணி செல்ல வேண்டாம் என பாமகவில் இருக்கும் அதிமுகவினுடைய ஆதரவினான சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்ட செயலாளர்கள் கூற துவங்கியிருக்கிறார்கள். இதற்கு வலுவான பின்புலமும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு முன்பாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் திண்டிவனம், தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவுடனான கூட்டணியை கடந்த செப்டம்பரில் முறித்து கொண்ட பழனிசாமி, அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமையும் என்றார். எதிர்பார்த்தபடியே எதுவும் நடக்காததால் அதிமுக சார்பில் போட்டியிடவும் முக்கிய நிர்வாகிகள் ஆர்வம் காட்டவில்லை. எனவே பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் பழனிசாமிக்கு ஏற்பட்டதுள்ளது. அதனால் தான் பாமகவை இழுக்க கடைசி கட்ட முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதிமுகவினர் தெரிவித்திருந்தார்கள். நாளை மறுதினம் வேட்புமனு தாக்கல் துவங்க நிலையில் கடும் நெருக்கடியில் இருக்கும் பழனிசாமி பாமகவின் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளுடன் பேசி கூட்டணியை இறுதி செய்ய முயன்றிருக்கிறார். இதற்காக பாமக இருக்கும் சேலம் உள்ளிட்ட தொகுதிகளையும் விட்டுத்தர அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கூட்டணியை அதிமுக ஓரிரு நாளில் முடிவெடுத்துவிடும் என்று அதிமுக தரப்பில் கூறுகிறார்கள். பாமக முக்கிய தலைவர் ஒருவர் கூறியதாவது, அதாவது பாமகவை பொறுத்தவரை கட்சியின் தலைவராக அன்புமணி இருந்தாலும் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் நிறுவனர் ராமதாஸ் தான் எடுப்பார். அன்புமணி பாஜகவோடு கூட்டணிக்கு செல்ல விரும்பினாலும் அதிமுக பக்கம் செல்லவே ராமதாஸ் விரும்புகிறார். அமைச்சராக இருந்தபோது ஜெய்ப்பூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கிய விவகாரம் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் காரணமாக பாஜகவை அன்புமணி விரும்புகிறார். கூடவே கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவரின் மகன் வாயிலாக பிரபல சினிமா நிறுவனத்தோடு இருக்கும் தொடர்புகள், கட்சியினர் பலரும் அந்நிறுவனத்தில் செய்திருக்கும் முதலீடுகள் அனைத்தும் மத்திய அரசின் பல்துறைகளால் கவனிக்கப்பட்டு வருகிறது. அதனால் பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் தமக்கு பாதிப்பு ஏற்படும் என அஞ்சுவோர் அக்கூட்டணிக்கு செல்ல அன்புமணியை வற்புறுத்துகின்றனர். அதே நேரம் அதிமுகவோடு நெருக்கமாக இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் இதற்கு நேர் எதிராக அழுத்தம் கொடுக்கிறார்கள். இந்த இருவிதமான அழுத்தங்களால் தான் பாமக தரப்பு கூட்டணி விஷயத்தில் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி வருகிறது. கொடுக்கப்படும் அழுத்தங்களுக்கு பணிந்து பாமக தங்கள் பக்கம் வந்தாலும் 12 மாவட்டங்களில் இருக்கும் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பாரா என்ற சந்தேகம் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் ஒருவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தி வட்டாரங்களில் பேசப்படுகிறது.